நம்ம எல்லாருக்குமே ஃபிட் அண்ட் ஹெல்தியா இருக்கதா ரொம்ப பிடிக்கும். இந்த ஹெல்தி அப்படின்னு வரும்போது அதுல ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ரொம்ப சுகாதாரமா நம்மள சுத்தமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. ஏன் சுத்தமா இருக்கணும்? இப்போ நம்ம சுத்தமா இல்லாம நம்ம டஸ்ட் நம்ம மேல அதிகமா இருக்கு, அசுத்தமா இருக்கும் அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொற்று நோய் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி நிறைய மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம ஹைஜீனா நம்மள வச்சுப்போம், எப்பவுமே சுத்தமா வச்சுப்போம். நம்ம டெய்லி குளிப்போம், கிளீனா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்போம். அதே மாதிரி நெயில் கட் பண்றது, ஹேர் கட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். நம்ம சுத்தமா இருப்போம், நம்ம இருக்க இடத்தையும் நம்ம சுத்தமா வச்சுப்போம். எதனால அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது உடல் ரீதியா சுத்தமா இருக்கிறது. இதே மாதிரி மன ரீதியா சுத்தமா இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது நமக்கு தெரியுமா? மென்டல் ஹைஜீன் அப்படின்ற விஷயம். இத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம குளிக்கிறது, சுத்தமா இருக்கிறதே எதுக்காக அப்படின்னா வெளியே போனா 4 பேர் கூட இருக்கணும், அப்போ நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் குளிக்கவே போறோம். 2-3 நாள் வீட்டுல இருந்தோம் அப்படின்னா குளிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கோம். அதனால நமக்கு இந்த மைண்ட பத்தி யோசிக்கிறதுக்குலாம் டைமே கிடையாது. ஆனா மைண்ட் வேற, பாடி வேற கிடையாது. மைண்டையும் பாடியும் செப்பரேட் பண்ணவே முடியாது. இப்போ நமக்கு ஃபீவர் வருது அப்படின்னா மெடிசன் எடுத்தா சரியாயிருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உடல் ரீதியா என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் மருந்து சாப்பிட்டா சரியாயிருது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம மன ரீதியா சரியாகாத வரையும் அந்த உடல் ரீதியா நமக்கு ஏற்பட்ட நோய்கள் சரியாகாது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நாய் நம்மளை பார்த்து குலைச்சுது அப்படின்னா அப்ப நமக்கு பயம் ஆகும். உடனே என்ன ஆகும்? ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், நல்ல ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏன் நடக்குது? மன ரீதியா எந்த ஒரு விஷயம் நம்மளை பாதிச்சாலுமே அது உடல் ரீதியா ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துது அப்படின்றத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ மைண்டையும் பாடியும் நம்மளால செப்பரேட் பண்ணவே முடியாது. இப்போ மைண்ட் ரீதியா நம்ம ஹைஜீனிக்கா இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? மென்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன ரீதியான நோய்கள் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ரெண்டாவது விஷயம், மைண்டும் பாடியும் கனெக்ட் ஆயிருக்கனால மென்டலி நம்ம ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகும்போது அது நம்ம பாடி பிசிக்கலியும் நமக்கு நோயை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஹைஜீனே பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் தான், ஒரு நோய் வராம இருக்கிறதுக்கான பாதுகாப்பு. அதே மாதிரி நம்ம மைண்ட்ல ஹைஜீனிக்கா இருந்தோம் அப்படின்னா பலவிதமான மனநோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்படலாம். என்ன மனநோய்கள்? இன்னைக்கு நம்ம எல்லாருமே யாரை பார்த்தாலுமே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலை, ஒரு சோகம் அது நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அது யார்கிட்டயாவது நம்ம பர்ஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதனையும் படுறோம். ஏன் இவங்ககிட்ட நான் கத்துனேன், ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணேன், எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறதே கிடையாது. நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்றத ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சோசியல் மீடியாலாம் நம்ம பார்க்க உட்காரோம், ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நம்ம பார்க்க உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் என்ன பாக்குறோன்னே தெரியாது. நம்ம கண்ட்ரோல்லே நம்ம இருக்க மாட்டோம். பார்த்து முடிச்சுட்டு டைம் பார்த்தா 20 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். சோ இது மாதிரிதான் நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது இல்ல. இதே மாதிரிதான் நிறைய விதமான எமோஷன்ஸும் நம்மள மீறி வர்றத நம்ம இன்னைக்கு நிறைய ஃபேஸ் பண்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மென்டலா நம்ம ஹைஜீனா இல்ல அப்படின்றதான். பிசிக்கலா நம்ம ஹைஜீனிக்கா இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம இருக்கக்கூடிய இடம் சுத்தமா இல்லாம அசுத்தமா ஏதாவது இருக்கும். நம்ம குளிக்காம அசுத்தமா இருப்போம். பர்சனல் கேர் நம்ம எடுத்துக்காம இருக்கோம் அப்படின்னா நம்ம அன்ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மென்டலா எப்படி அன்ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? அதுக்கும் 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம மென்டலா அன்ஹைஜீனிக்கா சுத்தம் இல்லாம இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். என்ன அந்த 5 விஷயம்? ஃபர்ஸ்ட், நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வர்றது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நெகட்டிவான விஷயங்களை பேசுறது, கேட்கறது அண்ட் பாக்குறது. இதன் மூலமா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வந்தா, நெகட்டிவே இல்லாம நம்ம இருக்க முடியாது, பட் நெகட்டிவே அதிகமா இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம அன்ஹைஜீனிக்கா இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன். ரெண்டாவது, அன்வான்டடான ஃபீலிங்ஸ். அன்வான்டடா ஃபீலிங்ஸ் என்ன இருக்க முடியும்? இப்போ ரொம்ப அதிகபட்சமா நம்ம கவலைப்படுறதும் அன்வான்டடான ஃபீலிங்ஸ். அதே நேரத்துல அதிகபட்சமா நம்ம சந்தோஷமா இருக்கிறதும், என்ன ரீசன்னே இல்லாம நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதும் அன்வான்டடான ஃபீலிங்ஸ் தான். இந்த அன்வான்டடான ஃபீலிங்ஸ் நம்மளோட மென்டல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இதனால நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ட்ரீமிங். எந்நேரமும் நம்ம எதை பத்தியாவது யோசிச்சுட்டே கனவு உலகத்திலேயே வாழ்றது, அதை செயல்முறைப்படுத்தாம வெறும் அது ட்ரீமிங்கா மட்டுமே இருக்கிறது ஒரு அன்ஹைஜீனிக்கான வேதம். நாலாவது விஷயம் லெத்தார்ஜியா இருக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது. சோம்பேறியா இருக்கிறது அப்படின்னா உடல்ல நம்ம சோம்பேறியா இருக்கிறது இல்ல, நம்ம மென்டலா சோம்பேறியா இருக்கிறது. ஏதாவது ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயத்த யோசிக்காம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது திங்க் பண்ணாம டெய்லி ஒரே மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறதும் ஒரு விதமான அன்ஹைஜீனிக்கான விஷயம் தான். அஞ்சாவது என்ன அப்படின்னா ஸ்லீப். நம்ம அன்ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்னா ஒண்ணு ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும், இல்லைன்னா ஓவர் ஸ்லீப் வரும். சோ இந்த ஸ்லீப்ல பேலன்ஸ்டா இல்லாம இருக்கிறோம் நம்ம மென்டலா அன்ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்றதுக்கான முக்கியமான ரீசனா இருக்கு.
தேவையில்லாத விஷயங்களை நம்ம மண்டைக்குள்ள போட்டுட்டு இருக்கிறனால ஓவர் திங்கிங் வருது. ஓவர் திங்கிங்னால ஸ்ட்ரெஸ் வருது, டிப்ரெஷன் வருது, ஆன்சைட்டி வருது, நிறைய மன ரீதியான நோய்கள் வர்றதுக்கும் முக்கியமா காரணமா இருக்கிறது இந்த மாதிரி நம்ம ஹைஜீனிக்கா இல்லாம இருக்கிறதா. சரி, எப்படி நம்ம ஹைஜீனிக்கா இருக்கிறது? நம்ம மென்டலா ஹைஜீனிக்கா இருக்கணும்னா என்ன விஷயங்களை செய்யணும்? 3 படிநிலை இருக்கு. இப்போ நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ் நம்மளோட கண்ட்ரோல் கீழே இருக்கு. எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை யோசிக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம கண்ட்ரோலு கீழே இருக்கு அப்படின்னா அதுதான் குட் மென்டல் ஹெல்த்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சோ நம்ம என்ன யோசிக்கிறோம், நெகட்டிவா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இல்ல இதை பத்தி எல்லாம் நான் யோசிக்க கூடாது, சோ பாசிட்டிவா மைண்டை டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றது ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா. ரெண்டாவது, ஒரு எஃபெக்டிவான மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை செயல்முறைப்படுத்த ஆரம்பிப்போம். என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலு கீழே இருக்கு அப்படின்னா நான் ஒரு நல்ல எஃபெக்டிவான மென்டல் ஹெல்த்ல இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு அடுத்த ஒரு படிநிலையும் இருக்கு, ஒரு எஃபிஷியன்டான மென்டல் ஹெல்த். இந்த எஃபிஷியன்டான மென்டல் ஹெல்த் என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய தாட்ஸ், என்னோட ஆக்ஷன், என்னோட பிஹேவியர் எல்லாமே என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே. நான் எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை நான் பேசணும், எதை திங்க் பண்ணணும், எப்படி நான் செயல்முறைப்படுத்தணும், என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், எல்லாமே என்னோட கண்ட்ரோல் கீழே. என்னோட கண்ட்ரோலை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்ற நிலைமையில நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு ஹைஜீனிக்கான ஒரு மென்டல் ஹெல்த்ல நம்ம இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது எல்லாமே என் கண்ட்ரோல்ல தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா ஒரு நாள்ல நம்ம என்னென்ன செய்யறோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பெரும்பான்மையான பகுதி நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சு பண்றதே கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்லெஸ்ஸா செஞ்சுட்டே இருக்கும். சோ எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணி என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு அப்படின்னா தான் அதை ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஹைஜீனிக்கான மென்டல் ஹெல்த்ல நம்ம இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷனை இஸ்லாம் தான் சொல்லுது, வேற எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. என்ன விஷயங்கள் சொல்லுது? இஸ்லாம் நஃப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுது. நம்மளுடைய உள்ளம், சோல் அப்படின்றது இங்க இருந்துதான் எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னு. இந்த நஃப்ஸ் 3 வகையா இருக்கு. நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் அவ்வாமா, நஃப்சுல் முத்மைன்னா. நஃப்சுல் அம்மாரா அப்படின்னா கமெண்டிங் சோல். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணிட்டே இருக்கும், அதுவும் குறிப்பா நெகட்டிவான விஷயங்களை. ஏன் நெகட்டிவான விஷயங்கள் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா அதோடைய பாதிப்புகளை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது செய்யலாமா வேணாமா அப்படின்றது தெரியும். சோ இதை நமக்கு சொல்லக்கூடியதுதான் நஃப்சுல் அம்மாரா, தீமையை தூண்டக்கூடிய ஒரு உள்ளம் நமக்கு இருக்கு. ரெண்டாவது நஃப்சுல் அவ்வாமா, அக்கஸ்டரி செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். கெட்ட எண்ணங்கள் வருது இல்லையா, இதை அனலைஸ் பண்ணி எது சரியானது எது தவறானது அப்படின்றத தெரிஞ்சு அதன் மூலமா நம்ம செயல்படுறதான் நஃப்சுல் அவ்வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒரு நஃப்ஸ் இருக்கு, அது என்ன? நஃப்சுல் முத்மைன்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடு சோல், ஒரு ஹாப்பியான சோல் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல கிடைக்கும். ஏன்னா நம்மளோட உள்ளத்துல இருந்து குரோதத்தையும் விரோதத்தையும் வெறுப்பையும் எல்லாம் எடுத்துருவான் இல்லையா. அப்போ சொர்க்கத்துல நம்ம நஃப்சுல் முத்மைன்னால இருப்போம், சாட்டிஸ்ஃபைடான ஒரு சோல், ஹாப்பியான ஒரு சோல்ல நம்ம இருப்போம் அப்படின்றத சொல்றாங்க. பட் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ஒரு 5 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றதன் மூலமா. என்னென்ன 5 விஷயம்? ஃபர்ஸ்ட் ஃபெய்த், நம்பிக்கை. அல்லாஹ் மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறது. என்ன நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய விருப்பப்படிதான் நடக்குது, இனிமேல் நடக்க போறதும் அல்லாஹ்வுடைய திட்டப்படி நடக்கும், நான் அல்லாஹ்வுடைய திட்டத்துல அல்லாஹ்வுடைய பிளான்ல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு முழுசா நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு பல விதமான கவலைகள்ல இருந்து நம்மளால வெளிவர முடியும். அல்லாஹ்வோட டைமிங் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு எதுவுமே கஷ்டமா இருக்காது. எப்ப நம்ம முழுசா அல்லாஹ்வை நம்புறோமோ அப்போ இந்த நஃப்சுல் முத்மைன்னா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது விஷயம் பேஷன்ஸா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பொறுமையை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கஷ்டமான நேரத்துல பொறுமையா இருக்கிறது மட்டும்தான். பட் பொறுமையா இருக்கிறது 3 இடங்கள்ல பொறுமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட், நான் ஒரு பாவமான காரியம் செய்ய போறேன், ஒரு தவறான வழியில போக போறேன் அப்படின்னா அப்போ நான் பொறுமையா இருக்கேன். இல்ல இது ஹலாலான வேலை எனக்கு கிடைக்கட்டும், நான் நேரான பாதையில போய் இது கிடைக்கட்டும் அப்படின்னு நான் பொறுமையா இருக்கிறதும் முக்கியமான பொறுமை. ரெண்டாவது என்ன அப்படின்னா நான் ரொம்ப தேவையுள்ளவனா இருக்கேன், அந்த தேவை எனக்கு பூர்த்தி ஆகல அப்படின்னும் போது அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு நான் பொறுமையா இருக்கிறது. அல்லாஹ் கொடுக்குற வரையும் நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு நம்ம பொறுமையா இருக்கிறது. மூணாவது விஷயம் தான் நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தும் போது, கவலைப்படுத்தும் போது, ஏமாற்றும் போதும் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கு. இந்த 3 விஷயங்கள நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம கூட இருப்பான். ஏன்னா அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு. இந்த 3 நேரத்திலும் நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பொறுமையா இருந்தாலும் நஃப்சுல் முத்மைன்னா, சாட்டிஸ்ஃபைட், திருப்தியான மனநிலை நமக்கு உண்டாகும். மூணாவது விஷயம் கிராட்டிடியூடோட இருக்கிறது, நன்றியோட இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது எப்படி நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா என்னோட பழைய வீடியோல இன்ஷா அல்லாஹ் பாருங்க. சோ அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருக்கும்போது நம்ம நஃப்சுல் முத்மைன்னாவை அடைய முடியும்.
4வது விஷயம் ஜஸ்டிஸ், நேர்மையா இருக்கிறது. நேர்மையா இருக்கிறது மத்தவங்களுக்காக இல்ல, நான் என்னோட செல்ஃபுக்கு நேர்மையா இருக்கேன், அல்லாஹ்வுக்கு நேர்மையா இருக்கேன். அப்படி இருக்கும் போதும் நம்ம நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைய முடியும். 5வது சீக்கிங் நாலேஜ், அறிவை தேடுறதன் மூலமா, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதன் மூலமா, தூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதன் மூலமா, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நமக்கு ஒரு திருப்தியான மனநிலை உண்டாகும். இதுதான் நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைறதுக்கான 5 வழிகள். இந்த 5 வழிகளையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சோல்ல இருக்கும். சாட்டிஸ்ஃபைடான சோல் தான் நம்ம மென்டலி ஹைஜீனிக்கா இருக்கோம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம பிசிக்கலாவும் ஹைஜீனா இருப்போம், மென்டலாவும் ஹைஜீனா இருப்போம். நம்ம மனநிலையை யாருமே பாதிக்க முடியாது, நம்மளா பாதிச்சுக்காத வரையும். சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தவக்கலை முழுசா அவங்க மேல வைப்போம். அப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ், கவலை, கோபம் இல்லாம திருப்தியா இருப்போம். அந்த நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடைந்த மக்களாக இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் நம்மளே ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.